ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கார் எப்படி ஓட்டணுன்றதை பற்றி நம்ம சொல்லித்தர போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார் டிரைவிங் ஸ்கூல் போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தா ஸ்கூல் போகிறப்போ ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் லைசன்ஸ் ரொம்ப பேர் எடுத்து வச்சுருப்பாங்க, டச் விட்டு போயிருக்கோம், ஓட்ட கார் வந்து லைசன்ஸ் எடுத்தோடு முடிஞ்சிருக்கும், கார் ஓட்ட தெரியாது. அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து கார் எப்படி ஓட்டணுன்றதை வந்து என் ஒய்ஃபுக்கு சொல்லித்தர போகிறேன். அவங்க ஏற்கனவே வந்து டிரைவிங் ஸ்கூலில் போய் லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. பட் டச் விட்டு போச்சு. லைசன்ஸ் எடுத்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு, டச் விட்டு போச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து திரும்ப எப்படி ஓட்டணுன்றதை நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம். நீங்களும் ஒரு ப்ராப்பரான டிரைவிங் ஸ்கூலில் போய் சேர்ந்து நீங்கள் வந்து டிரைவிங் கற்றுக்கோங்க. மாருதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து டிரைவிங் சொல்லித்தராங்க. அவங்களோட கிளாஸில் ரொம்ப நல்லாவே சொல்லித்தராங்க. நீங்கள் அதனால் அந்த மாதிரி ப்ராப்பரான நல்ல டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து டிரைவிங்கை கற்றுக்கோங்க. மீஞ்சூர் டு வண்டலூர் போகிற ரோட்டில் ஒரு ட்ரக் பே ஒன்று இருக்குது. அந்த ட்ரக் பேயில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ரொம்ப பேர் வந்து பைக்கு, கார் எல்லாமே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் வந்து ரோட்டில் ஓட்ட நம்ம சொல்லித்தரலாம். அவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஹைவேஸில் போய் ஓட்டலாம் தைரியமாக, பிரச்சனை ஒன்றும் இல்லை. லைசன்ஸ் இல்லாதவங்க ஓட்டக்கூடாது. அதனால் நீங்களும் லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஹைவேஸில் ஓட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானாலும் டிரைவிங் கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர். வண்டியில் எப்போவுமே வந்து நீங்கள் ஏறி உட்கார்ந்த உடனே ABC அந்த கான்செப்ட் தான் இருக்கும். எல்லா காருமே நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா கார் ஆகட்டும், 1 கோடி ரூபா கார் ஆகட்டும், எல்லா கார்லேயுமே வந்து A ஆக்சிலேட்டர், B பிரேக், C கிளர்ச்சு, இந்த கான்செப்டில் தான் எல்லா காருமே இருக்கும். காருன்னு கிடையாது, லாரி முதற்கொண்டு எல்லாமே இப்படி தான் இருக்கும். அதனால் இது ஆக்சிலேட்டர், பிரேக், இது கிளர்ச்சு. A வந்து ஆக்சிலேட்டர், வண்டி மூவ் பண்ணுறதுக்கு. B வந்து பிரேக், வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. C வந்து கிளர்ச்சு, நம்ம கீரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. கிளர்ச்சை ஃபுல்லாக மிதிச்சுட்டு வந்து கீரை சேஞ்ச் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த C இருக்காது, இந்த கிளர்ச்சுன்றது இருக்காது. அது ஏன்னா ஆட்டோமேட்டிக் கீருக்கு வந்து கிளர்ச்சி தேவையில்லை. இந்த Aயும் Bயும் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் காரில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் காலுக்கு வந்து வேலையே கிடையாது. இந்த ரைட் ஹேண்ட் கால் மட்டும்தான் வேலை செய்யும். ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், பிரேக் மிதிக்கணும், அவ்வளோதான் வேலை. இதில் இந்த கியர் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா C கிளர்ச்சுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஆர்டர் வந்து எந்த வண்டியிலையும் மாறவே மாறாது, இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து கியரு. கிளர்ச்சை மிதிச்சுட்டு நம்ம கியர் போடணும். இப்போ வந்து நியூட்ரல் இருக்குது. இந்த மாதிரி சென்டரில் இருந்தால் இது வந்து நியூட்ரல். இப்படி ஷேக் ஆகுது பார்த்தீங்களா, 2 பக்கமும் ஷேக் ஆகும். இப்படி இருந்துட்டால் நியூட்ரலு. இப்போ நம்ம ஃபஸ்ட் கியர் போட போகிறோம். ஃபஸ்ட் கியர் வந்து அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே நிற்கிற கியரை வந்து நம்ம இப்படி இந்த எண்டுக்கு கொண்டு போயிட்டு இந்த பக்கம் தள்ளினா ஃபஸ்ட் கியர். அப்படியே பிடிச்சி பேக்கில் இழுத்தா செகண்ட் கியர். திரும்ப விட்டுட்டு அது நியூட்ரலுக்கு போயிடும். அப்படியே தள்ளினா தேர்ட் கியர். அப்படியே பின்னாடி இழுத்தா 4th கியர். அப்படியே நியூட்ரல் விட்டு இந்த பக்கம் தள்ளினா 5th கியரு. திரும்ப விட்டுட்டு இப்படி போட்டால் ரிவர்ஸு. இது வந்து இப்போ சில வண்டி, இது வந்து 5 கியர் இருக்கிற மாடல் வண்டி, அதனால் 5 கியர் இருக்குது. சில வண்டிகளில் வந்து 6 கியர் இருக்கும். 6வது கியர் எங்கே இருக்குன்னா இந்த 6 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 6வது கியர் இருக்கும். இந்த ரிவர்ஸ்ன்றதை வந்து இங்கே கொண்டு போயிருப்பாங்க, இங்கே இருக்கும். அது என்ன பண்ணணும்னா கீழே ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லிவரை தள்ளிட்டு லாஸ்ட்டாக பிடிச்சி தள்ளோம்னா வந்து ரிவர்ஸ் விழுக்கும். 5 கியர் இருக்கிற வண்டின்றதால இது இந்த மாதிரி இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியரை பொறுத்தளவுக்கு அதில் வந்து தெரியும், அதில் வந்து ஒரே ஒரு மோடு தான். டிரைவ்னு போட்டால் டீன்னு போட்டால் டிரைவ், அவ்வளோதான். அதாவது ஈஸியாக இருக்கும். இது வந்து இண்டிகேட்டர். ஓகே, இப்படி போட்டால் ரைட் இண்டிகேட்டர். ஓகே, மேலே தூக்கிட்டு மேலே போட்டால் லெஃப்ட் இண்டிகேட்டர். ஓகேவா? இதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர் போடணுங்கிறது. ஓகேவா? ரைட்டு திரும்பணும்னா கீழே அமைக்கி விடணும், லெஃப்ட் திரும்பணும்னா மேலே. ஓகே, இது வந்து ஹெட்லைட்டு. இந்த ஆஃப்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த இதை பிடிச்சிட்டு திருப்பினோம்னா லைட்டு கீழே இருக்கிற ஃபாக் லைட் எரியும். இன்னொரு இது வாட்டி திருப்பினோம்னா மேலே இருக்கிற ஹெட்லைட் எரியும். ஓகேவா? வைப்பர் வந்து அந்த பக்கம் இருக்குது. இது வந்து நம்ம இந்தியன் கார்ஸில் இப்படி இருக்கும். யூரோப் கார்ஸ்லாம் வந்து, அதாவது BMW, பென்ஸ்லாம் வந்து உல்ட்டாவாக இருக்கும். அது இந்த பக்கம் இருக்கும், இது இந்த பக்கம் மாற்றி இருக்கும். இங்கே ஹாரன் வந்து இங்கே இருக்குது. இது வந்து அவ்வளோதான் ஹாரனு. இது வந்து RPM மீட்ரு. இது வந்து ஸ்பீடோ மீட்ரு. வண்டி என்ன ஸ்பீடில் போகுங்கிறது காமிக்கும். ஓகே, நம்ம வந்து கீர் வந்து
இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியே வந்து சொல்லும் நம்ம என்ன கியரில் ஃபர்ஸ்ட் கியரில் போகிறோம்னா செகண்ட் கியர் கொடு அப்படின்னு சொல்லும். ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியரை மாற்ற சொல்லும். பழைய வண்டியிலலாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. சாண்ட்ரோ அந்த மாதிரி வண்டியெலாம் கிடையாது. அது நம்மளால தான் மாற்றுறோம். அது ஃபர்ஸ்ட் கியர் போட்டால் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகலாம், 40 கிலோமீட்டர் வரைக்கும் செகண்ட் கியரில் போகலாம், 60 கிலோமீட்டர் வரைக்கும் தேர்ட் கியரில் போகலாம், 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபோர்த்து கியரில் போகலாம். 80க்கு மேலே போயிட்டால் ஃபிஃப்த் கியர் போடணும். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கியர்லேயே ஓட்ட முடியாது. மூவ் பண்ணுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கியர். அதுக்கப்புறம் செகண்ட் கியர் போயிடணும். செகண்ட் கியர் போட்டால் தான் வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கியரில் கூட இடிச்சிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? வண்டி கொஞ்சம் மூவ் பண்ணி பழகிட்டோம்னா செகண்ட் கியர் போட்டுக்கணும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இவன் ஐஸ் வந்து பையனாச்சு எங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. கார் ஓட்டியே ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இருக்கு. முதல்ல வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நம்மளால முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வண்டி ஓட்ட முடியும். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நமக்கு பெடல் கால் வந்து பெடல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, என்ன நமக்கு கரெக்டான லென்த்து ஹைட்டில் நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். ஸ்டேரிங்கும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாவி எப்படி போடணும்? சாவி போடுங்க. சாவி வந்து ஃபஸ்ட்டு போடுறீங்க. ஏம்பா, இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. இப்போ வந்து ஆன் பண்ணிட்டாங்க, வண்டி ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேஷ்போர்டில் எல்லாமே தெரியும். எல்லாமே வந்து என்னென்ன இருக்குன்றது டேஷ்போர்டில் தெரியும். ஏதாவது வண்டியில் வந்து ப்ராப்ளம்னா டேஷ்போர்டு இங்கே தெரிஞ்சு காமிக்கும். நீங்கள் வந்து இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிளச்சை வந்து ஃபுல்லாக மிதிக்கணும். இப்போ வர வண்டியெல்லாம் வந்து பழைய வண்டியெல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் இப்போ வர வண்டியெல்லாம் வந்து கிளச்சை வந்து ஃபுல்லாக மிதிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படி ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு விட்டுறணும், அவ்வளோதான். அது பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. விட்டுட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம். அவ்வளோதான், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஜின் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளச்சை எடுத்துடலாம். கிளச்சிலேருந்து கால் எடுத்துடலாம். இப்போ வந்து நியூட்ரல் தான் இருக்குது, அதனால் கிளச்சிலேருந்து கால் எடுத்துடலாம். கிளச்சை மிதிச்சிட்டே இருக்கணுன்றது கிடையாது. ஓகே, இப்போ ஸ்டேரிங் பொசிஷன் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மணி வந்து 10:10ன்ற மாதிரி நம்ம கை வந்து வைக்கணும். இங்கே 10, இங்கே வந்து 10. இதுதான் வந்து ஸ்டேரிங் பொசிஷன். இப்படி தான் வச்சு வண்டி ஓட்டணும். அங்கங்கே பிடிச்சிட்டு நம்ம வந்து வண்டி ஓட்டக்கூடாது. அது மாதிரி இந்த மாதிரி மிரர்ஸும் சரி நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி அவுட்டரில் இருக்கிற 2 மிரர்ஸும் சரி நமக்கு ஒரு வியூ பாயிண்ட்டு தெரியுற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நமக்கு கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கணும். வண்டி ஓட்டுறது முன்னாடி நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு பார்த்து நம்ம செட் பண்ணிட்டு உட்காரணும். நீ வந்து ஏற்கனவே டிரைவிங் ஸ்கூல் போயிருக்க, அதனால வந்து உனக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டிரைவிங்கை பற்றி. டிரைவிங் ஸ்கூலில் போனதை பற்றி என்ன நினைக்கிற? அங்க சும்மா ஒண்ணுமே சொல்லியே தரல அவ்வளவா. ஒரு 4 பேரை கார்ல ஏத்திப்பாங்க. ஒருத்த மாத்தி ஒரு 10 நிமிஷம் கொடுப்பாங்க. எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர் கொடுப்பாங்களா? 1 கிலோமீட்டர் இல்ல 3 கிலோமீட்டர்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் மெயின் சிட்டிக்குள்ளதான். சிக்னல்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் டே போனேன். எனக்கு வண்டினா என்னன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. உடனே உள்ள உட்கார சொல்லிட்டாங்க. அவங்க கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்கள்ட்ட தான் இருந்தது. எதுவுமே பேசிக்காக எதுவும் சொல்லி தரல. சும்மா ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுனாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏதோ அரைக்குறையாக கற்றுட்டு ஏதோ லைசன்ஸ் கிடச்சிச்சு லக்கீலி. ஓகே. பட் ஸ்கூலை விட்டு வெளில வரும்போது எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. கார் எடுத்து ஓட்டுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் சுத்தமாக. எப்படி லைசன்ஸ் வாங்குனீங்க? லைசன்ஸ் ஏதோ லக்கில கிடைச்சிருச்சு. ஆர்டிஓ பார்த்து வணக்க மாட்டோம்னு லைசன்ஸ் கொடுத்தாரு. இந்தியாவோட டிரைவிங் ஸ்கூலுங்களோட தரம் அவ்வளோதான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் போடணும். ஆமாம், அது நிஜம்தான். ஆர்டிஓ பார்த்ததை நான் ஒரு வணக்கம் போட்டேன். அதான் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒருவேளை நல்லாவே ஓட்டியிருந்துருக்கலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் வந்து கூட அவர் கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ கிளச்சை மிதிச்சு ஃபர்ஸ்ட் கியர் போடு. ஸ்மூத்தாக போடலாம். வண்டி வந்து பிரேக் ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. ஹேண்ட் பிரேக் எடுக்க மறக்கக்கூடாது. இதுதான் வந்து ஹேண்ட் பிரேக்கோட சிம்பிள். இந்த சிம்பிள் வந்து நம்ம வண்டியை மூவ் பண்ணுறப்ப இருக்கக்கூடாது, பிளிங்க் ஆகக்கூடாது. பிளிங்க் ஆச்சுன்னா ஹேண்ட் பிரேக் சரியாக வந்து ரிலீஸ் ஆகுறன்னு அர்த்தம். இப்போ எடு, ஹேண்ட் பிரேக் எடு. இன்னும் சரியாக எடுக்கல. ஃபுல்லாக எடுத்து கீழே போகணும். கீழே போகணும். மேலே எடுத்தா ஹேண்ட் பிரேக் போயிடுச்சா? இப்போ திரும்ப போடு, ஹேண்ட் பிரேக் போடு.
மேலே தூக்கணுமா? மேலே தூக்கணும். ஹேண்ட் பிரேக் வந்துருச்சு. இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டால் வண்டி மூவ் ஆகாது. ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணு. அதை புஷ் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணு. புஷ் பண்ணு. சாப்பிடலையா? நல்லா. ஓகே, இப்போ போயிடுச்சு. வண்டி ஹேண்ட் பிரேக்ல வந்து ரிலீஸ் ஆச்சு. கியர்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு. ஃபுல் கிளட்சை மிதிச்சு வந்து நம்ம வண்டியை பிரேக் பண்ணா மட்டும்தான் வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகாது. இல்லைன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிடும். பிரேக்கை மட்டும் மிதிச்சா இன்ஜின் ஆஃப் ஆகிடும். ஓகேவா? அதனால நீ ரெண்டையுமே வந்து அப்ளை பண்ணணும். கிளட்சையும் அப்ளை பண்ணணும், பிரேக்கையும் அப்ளை பண்ணணும். நிறைய காருங்க வந்து பாருங்க ஓட்டி பழகிட்டு இருக்காங்க. ரெடியா? மூவ் பண்ணு பார்ப்போம். நான் இறங்கிட்டு மாக்கல. வெரி குட், வெரி குட். ஸ்லோ 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 ஸ்லோ. மெல்லமா மெல்லம். அப்படியே திருப்ப, அப்படியே திருப்ப திருப்ப. அப்படியே திருப்ப, அப்படியே திருப்ப, அப்படியே திருப்ப. ரொம்ப திருப்பிட்டா டக்குன்னு திரும்பிடும். பார்த்து பார்த்து பார்த்து. பூரா இங்கே வந்து இப்படி 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 பூரா வந்து இங்கே வந்து ஓட்டி பழகிறாங்க. ஆனால் நேராக போ. வண்டி இது வந்து உனக்கு நேராக வந்துச்சா, வண்டி நேராக ஸ்டேரிங் நேராக வந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்து அவர் அங்கே திரும்புவார்னு நினைக்கிறேன். பார்த்து. ஆமாம் ஆமாம், வண்டி ரேஸ் ட்ராக் மாதிரி நிறைய வருது. பிரேக் பண்ணிக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பேன். கொஞ்சம் போகட்டும். போனதுக்கப்புறம் திருப்பு. ஃபுல் ரவுண்டு வரணும். திருப்பு 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 திருப்பு. அப்படியே. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சண்டே ஈவினிங்கு. இங்கே வந்து நிறைய காருங்க வந்து வந்துருச்சு. பட் இருந்தாலும் எப்படியாவது ஓட்டி தான் ஆகணும். ரோடுன்னு வந்தால் வண்டிங்க நிறையா வரத்தான் செய்யும். நம்ம ஓட்டி தானே ஆகணும். இதுவும் வந்து ஒரு வகையில் நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான். இங்கே வண்டிங்க இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து அப்படியே ரோட்டுக்கும் போய் ஓட்டி பழகலாம். ஸ்டாப். தார் ரோட்லேயே ஸ்டாப் பண்ண. ஸ்டாப். வெரி குட். நீ கற்றுக்கிட்டியாடா. நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் ட்ரைவ் போடணும். ஹேண்ட் ட்ரைவ் நல்லா போடணும். இப்போ அது வரும். அது பாதி போட்டாலே வரும். நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஓகே தான். பட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டி. நீயே ஓட்டுறியா? நிறைய கார் வந்துச்சு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கோ. அவ்வளோதான். ஓகே, மெல்லமாக மூவ் பண்ணி வைப்போம். அப்படியே ஓரமாகவே போ. இந்த கோட்டுக்குள்ளேயே ஓட்டணும். ஓகே, இந்த லெஃப்ட் சைட் கோட்டுக்குள்ளேயே ஓட்டும். ஒன்று அப்படியே மூவ் பண்ணு. அவ்வளோதான். வெரி குட். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு. இப்போ அப்படியே வந்து செகண்ட் கியர் போடு. செகண்ட் கியர். என்னைய ஓடுச்சுனா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ, கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது. பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்னேன். ஆக்சிடென்ட் கொடுத்துட்டே கியர் போடக்கூடாது. கிளட்சை மிதி. கிளட்சை மிதிச்சிட்டியா கியர் போடு. செகண்ட் கியர். இப்போ ஆக்சிடென்ட் கொடு. கிளட்ச் வந்து நல்ல மக்களோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஒய்ஃபுக்கு வந்து கிரவுண்டில் ப்ராக்டிஸ் முடிஞ்சு இப்போ நான் வந்து ஹைவேஸில் ஓட்ட கொடுத்தேன். அவங்க ரொம்ப நல்லாவே வண்டி ஓட்டினாங்க. ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் அங்கே இங்கேயும் கொஞ்சம் அலையுது. மற்றபடி பிரேக் பிடிக்கிறதாகட்டும், ஆக்சிலேட்டர் கொடுக்குறதாகட்டும், மற்றது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. வண்டி எங்கேயுமே ஆஃப் பண்ணலை. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி லேடிஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் டிரைவிங் சொல்லிக் கொடுங்க. லாங் டிரைவ் போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போகலாம் அவங்க டிரைவ் பண்ணுறப்போ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.